சரி. விஜய் எப்படி உள்ள வருவாரு? அவர் வந்து பாஜக சித்தாந்த எதிரி அப்படின்றாரு. அப்புறம் எப்படி உள்ள வருவாருன்றீங்க? ஏங்க பாஜக சித்தாந்த எதிரிங்க. அவர் பொருளாளரா வச்சிருக்கிற ஆள் யாரு? வெங்கட்ராமன். அவர் யாருங்க? விஜயோட ஆடிட்டர். ஆடிட்டரு. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியுங்களா? அவர் ஒரு பிராமணரு. ரைட்டுங்களா? ரஜினி ஃபெயிலியர் ஆகும்போது விஜய புடிச்சுட்டாங்க. விஜய புடிச்சுட்டு விஜய சர்ச் பண்ணி பார்க்கும்போது, விஜய ரீச் பண்ண முடியல அந்த டைம்ல. வெங்கட்ராமன் மூலமா தான் ரீச் பண்ணாங்க. வெங்கட்ராமன் வந்து பக்கா ஆர்எஸ்எஸ்காரர். விஜயுடைய கருப்பு பணம் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா, 50 கோடி ரூபாய் கருப்பு பணம் வருது. அந்த 50 கோடி ரூபாய ஹேண்டில் பண்றவர் வந்து அண்ணன் வெங்கட்ராமன். அவரு தான் வந்து கட்சியுடைய பொருளாளர். அவர் எதுக்கு கட்சியுடைய ஆடிட்டரு, அக்கவுண்டன்ட்டு. அவர் எதுக்கு கட்சியுடைய பொருளாளர் ஆவணும் அப்படின்னா, விஜய் வந்து சொந்த காச ரூ. 1 சல்லி காசு செலவு பண்ண மாட்டார். விஜய் சொந்த பந்தங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த தகவல் தொழில்நுட்ப அணி மீட்டிங்க கூட முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். அவரு தான் வந்து இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து எதிர்காலத்தில விஜய் ஆதரவோட ஒரு ஆட்சி வரும்னா, அந்த ஆட்சியில லாட்டரிய ஓப்பன் பண்ணலான்றது அவருடைய எய்மு. அதுக்காக அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுக அது பண்ண மாட்டேன்ட்டாங்க லாட்டரிய.